பார்க்கணும். இல்ல கண்டிப்பா. இப்ப ம். ஒரு நீங்க கார் வச்சிருக்கீங்க, இல்ல கார் வாங்கக்கூடிய சூழல் எனக்கு இருக்கு ம். அப்டின்ட்டாவே, நீங்க மினிமம் 40க்கு 60ங்கிற சைஸ் இடம் வாங்குறதுக்கு போயிரணும். ம். அந்த சைஸ் நீங்க வாங்குனா தான், நீங்க வடகிழக்கில் அதாவது தென்கிழக்கிலயோ அல்லது வடமேற்குலயோ கார்னர்ல தனியா ஒரு ஷெட் போட்டு, அது கார் பார்க்கிங் போட முடியும். ம். இதுக்கு குறைவாக நீங்க வாங்கணும்னு நெனச்சுட்டீங்கன்னா, இடம் வாங்கிட்டீங்க அப்டின்னா, வடகிழக்குல தான் நீங்க வந்து போடுற மாரி வந்துரும். ம். இல்லன்னா தெற்கு பார்த்தோன்னா, தென்கிழக்குல போடுற மாரி இருக்கும். அதுக்கு அந்த வாசலுக்கு நேரா கார் நிறுத்துற மாரி சூழல் தான் உருவாகும். சரிங்களா? அப்ப கார் வாங்கணும், கார் வாங்குனா அதுக்கேத்த மனைய வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா தவறா தான் கொண்டு போய் நிறுத்தும். ம். அப்ப வந்து நம்ம வீடு பிளான் பண்ணும்போதே பார்க்கிங்க்குன்னு ஒரு ஏரியா ஒதுக்கி, அதுக்கும் வாஸ்து பார்க்கறது சிறப்பானதா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா சார். அதே மாரி இப்படி ஒரு மித்து வந்து இருக்கு சார். இந்த மித்து வந்து நெறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஆனா இன்னுமே சில பேர் வந்து நம்புறாங்க. என்னன்னா, பெண்கள் வந்து வீட்ல வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அந்த வீட்ல வாஸ்து குறைபாடு நிச்சயம் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ம். அத எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க? இல்ல. அதான் அந்த வீட்ல பெண்ணு வேலைக்கு போறாங்க அப்டின்னா, ஆண் வந்து அங்க வேலைக்கு போகலைன்னா, அது வாஸ்து குறைவுன்னு சொல்லிறலாம். ம். ஆணும் வேலைக்கு போறாங்க, பெண்ணும் வேலைக்கு போறாங்கன்னா, அந்த வீடு நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். ம். இன்றும் பல வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, ஆணும் பெண்ணும் சரிசமமாக வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு அவங்க குடும்பத்த நல்ல நிலைமைக்கு கொண்டு போறாங்க.